நவகிரகங்களில் மிகவும் முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவான். சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலையுமே தடுக்க முடியாது. மந்தன் செய்வதைப் போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. அதுவும் வாக்கிய கணித ரீதியாக. அப்படிப்பட்ட சனி பகவான் சுபஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:23 கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பயிற்சியாக போகிறாரு. அங்கே அவர் 6/3/2026 வரைக்கும் இருந்து உங்களுக்கு பலன்களெல்லாம் வழங்க போகிறாரு. சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தோன்னா புதன், சுக்கிரன், ராகு, கேது. சம கிரகம் குரு பகவான். பகை கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய். சனி பகவானோட வாகனம் காக்கை. செய்த தவறுகளோட விளைவுகள் தான் சனி பகவானால் நமக்கு கொடுக்கப்படுது. சனி பகவான் சிலருக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்க்கையும் தந்திருக்கிறாரு. சனி திசையிலும் 7.5 சனி நடக்கும் பொழுதும் சிலர்லாம் கோடீஸ்வரர்களாக ஆன கதை கூட உண்டு. சனி பகவான் கொடுமையானவர் அப்படின்னு சொன்னால் ஏன் நாம் அவரை கொடுமைக்காரர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத சிந்திக்கிறது இல்லை. சனி பகவான் எதுக்கு நமக்கு கெடுதல் செய்கிறார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம யோசிப்பதில்லை. ஏன்னா நாம் செய்த தவறுக்கு தயவு தாட்சணியம் இல்லாமல் அவர் கண்டிப்பாக இருக்கக்கூடியவர். அதுதான் உண்மை. அந்த தண்டனையோட அளவை பொறுத்து நம்மளுக்கு அவர் பலனை கொடுப்பாரு. அவருடைய பார்வை அவர் இருக்கும் இடத்தை விடவும் அவர் பார்வைப்படும் இடங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேஷம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசியில் பதியுது. இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு அஷ்டமத்து சனியாக இருக்குது. சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருது. விருச்சிக ராசிக்கு அர்த்தாசிரம சனியாக வருது. மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு 7.5 சனியாகவும் வருது. இதுவரைக்கும் அஷ்டமத்து சனியில் இருந்து வந்த மிதுன ராசிக்கு விலக்கு கிடைக்குது. கடக ராசிக்கு கண்டகச்சனிலிருந்து விலகுது. துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது. தனுசு ராசிக்கு 7.5 சனியும் விலகுது. சனி விலகும் ராசிக்காரர்கள் அனைவருமே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தினமும் காக்கைக்கு அன்னதானம் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவரால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. இப்படிப்பட்ட சனிப்பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்குமா கெட்ட பலன்களை கொடுக்குமா அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். சிந்தித்து முடிவுகளை எடுப்பவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். வாக்கிய கணிதப்படி வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருந்துட்டு வந்த சனி பகவான் 20/12/2023 முதல் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துல அடியெடுத்து வைக்கிறாரு. இதை கண்டகச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டகச்சனி அப்படின்னாலே ஒரு விதமான பயம், பதட்டம் இதெல்லாமே வந்துடும். அதனால ஆரோக்கிய தொல்லையை கொடுப்பாரே தவிர அவர் சொந்த வீட்டில் செஞ்சரிக்கிறதால பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. தான் உண்டு தன் வேலையுண்டுன்னு இருப்பதன் மூலமும் எதையும் யோசித்து செய்வதன் மூலமும் மன நிம்மதி அப்படிங்கிறத பெற முடியும். சனி பகவான் 7ல் அமர்வதால குடும்பத்துல வீண் விவாதங்கள்லாம் வரலாம். வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள், நகைகளை எல்லாத்தையும் கவனமா கையாளணும். சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாரும் மகன் அல்லது மகளுக்கோ உயர்கல்விக்காக சிலரோட சிபாரிசெல்லாம் நீங்க நாட வேண்டி இருக்கும். உத்தியோகம், வியாபாரம் செய்வதன் மூலமாலாம் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழல் கூட வரும். பிரபலங்கள்லாம் வேற்று மொழிக்காரர்களால ஆதாயம் அடைவீங்க. சனி பகவானோட பார்வை பலன் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியின் பார்வை 1, 4, 9 ஆகிய இடங்கள்ல பதியுது. அதனால உடல் ஆரோக்கியம், அறிவாற்றல், முன்னேற்றம், உற்சாகம், வாகனம், தாய்வழி உறவு ஆகிய இடத்துல எல்லாத்துலேயும் மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உண்டு. சனியின் நேரடி பார்வை உங்க ராசியில பதியறதால ஆரோக்கியத்துல அடிக்கடி தொல்லைகள் இதெல்லாம் ஏற்படும். குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்வதன் மூலமெல்லாம் பிரச்சனைகள்லாம் வரலாம். பண தேவை பூர்த்தியானாலும் மன நிம்மதி அப்படிங்கிறது சற்று குறைவாத்தான் இருக்கும். சனியின் பார்வை 4ஆம் இடத்துல பதியறதால பெற்றோர் வழியில சில பிரச்சனைகளை எல்லாம் சந்திப்பீங்க.
கடல் தாண்டி செல்வதில் தாமதங்கள்லாம் வரும். புதிய வாகனங்கள் வாங்குவதிலெல்லாம் ஆர்வம் காட்டுவீங்க. தாயோட உடல்நலம் சீராக இருக்கிறதுக்கு ஒரு தொகையை நீங்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலை வரும். உத்தியோகத்திலெல்லாம் மேலதிகாரிகளோட ஆதரவோடு கேட்ட இடத்திற்கு இடமாறுதல் அப்படிங்கிறது உண்டு. சனி பகவானோட 9ஆம் இடத்து பார்வையால் கையிருப்புகள் அப்படிங்கிறது குறையும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கெல்லாம் வரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள்லாம் வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும். மற்றவர்களை கூட்டு சேர்த்து கொள்வது பற்றி நீங்க ஆழ்ந்து யோசித்து முடிவெடுக்கணும். சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாரும் அலுவலக பணி சார்பா அடிக்கடி பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. இந்த காலகட்டத்தில் பாகப்பிரிவினைகள்லாம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சுமூகமாக நடக்கும். 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவானால வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் எல்லாமே அதிகரிக்கலாம். அதே மாதிரி செவ்வாயோட சாரத்துல சனி சஞ்சரிக்கும் பொழுது மனை கட்டி குடியேறும் யோகம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கிறதால குடும்ப வருமானம் உயரும். உங்களுக்கு செவ்வாய் உங்க ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் அப்படிங்கிறதால பூமி விற்பனை தொழில் செய்யறவங்களுக்கு பொருளாதார ரீதியா நினைக்க முடியாத அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. கண்டகச்சனியா இருந்தாலும் கும்பம் சனி பகவானுக்கு சொந்த வீடு அப்படிங்கறதால கெடுபலன்களை கொடுக்க மாட்டாரு. புதிய முயற்சியில தாமதம் உருவாகலாமே தவிர கடைசி நேரத்துல காரியம் அப்படிங்கிறது கைகூடி வரும். புதிய சொத்துக்கள்லாம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. அதே மாதிரி திருமணம், காது குத்து இதெல்லாம் சுப நிகழ்ச்சிகள்லாம் இல்லத்துல நடக்கும். ராகு பகவானோட நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். பழைய கடனை பைசல் செய்யறதுக்கெல்லாம் மாற்று வழி அப்படிங்கிறது உண்டு. வாகனத்தெல்லாம் மாத்துவீங்க. வீட்டை விரிவுபடுத்தி கட்டுறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அருகில் உள்ளவர்களோட ஆதரவுலாம் சற்று குறைய தொடங்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறாது. பயணங்களால் அலைச்சல் ஏற்படுமே தவிர ஆதாயம் அப்படிங்கிறது இருக்காது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள்லாம் சற்று கடுமையாக நடந்துக்குவாங்க. சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி தெரிவிப்பதன் மூலம் சில பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டு. அதே மாதிரி குருவோட சஞ்சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு சேரும். அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பொது வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய பதவிகள்லாம் தேடி வரக்கூடிய காலம். வெளிநாட்டு வணிகத்துல எல்லாம் ஆர்வம் அப்படிங்கிறது காட்டுவீங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டு. உங்களுடைய தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். பணி புரிந்தபடியே சுய தொழில் செய்யும் வாய்ப்புலாம் ஒரு சிலருக்கு அமையும். குருவோட சாரத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி ஆரோக்கியத்துல அதிக அக்கறை காட்ட வேண்டிய சனி பயிற்சியா இருக்கும். அதே மாதிரி கணவரோட சின்ன சின்ன கோபங்கள் எல்லாம் பெரிதாக்காம பெண்கள் நடந்துக்கிட்டாலே குடும்பத்துல பிரச்சனைக்கு வேலை இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனத்தை செலுத்தணும். அலுவலகம் செல்லும் பெண்கள்லாம் சக ஊழியர்களை விமர்சித்து பேசுவதை தவிர்த்துக்கணும். இருந்தாலும் வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வீடு மாற்றம், இட மாற்றம்லாம் வரும். உடன்பிறப்புகளையும் தாய் தந்தரையும் அனுசரித்து போக வேண்டிய நேரம். குடும்ப ரகசியங்களை முடிஞ்ச வரைக்கும் வெளியில சொல்ல வேண்டாம். பெற்றோரோட உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தணும். அதே மாதிரி எந்த ஒரு முடிவெடுக்கும் பொழுதும் பெற்றோரை கலந்து ஆலோசிக்காம எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். சிம்மராசிக்காரர்கள் தடைப்பட்ட கல்யாணம்லாம் கூடி வரும். வியாபாரிகளுக்கெல்லாம் கண்டபடி கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்த வேண்டாம். கூட்டு தொழில் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் செய்வது சரியா இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதக பலனை பார்த்து அதன்படி செய்துக்குங்க. வாடிக்கையாளர்களோடலாம் கனிவாக பேசுங்க. கடையை மாற்ற வேண்டிய சூழல் கூட வரும். அரிசி, பருப்பு மண்டி தொழிலில் இருக்கிறவங்க, கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் அப்படிங்கிறது உண்டு. சிலருக்கெல்லாம் பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடெல்லாம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் முன்பு போல அடிக்கடி விடுப்புல செல்ல வேண்டாம். மூத்த அதிகாரிகளிடம் அதிக உரிமை எடுத்து கொள்ளுவதை தவிர்த்துக்கணும். எதிர்பாராத இடத்துக்கு திடீரென மாற்றப்படுவீங்க. பழைய அதிகாரிகள்லாம் உங்களுக்கு உதவிகள்லாம் செய்வாங்க. இது மாதிரி ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது படித்து பார்த்துட்டு அதன் பிறகு கையெழுத்திடுங்க. சனி பகவானோட பேச்சு காலத்தில் 2 முறை சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு.
இக்காலத்தில் தொழில் உத்தியோகம் போன்றவற்றிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரும். உங்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் அதை சமாளிப்பீங்க. உறவினர்கள் வழியில் சில மனக்கசப்புகள்லாம் வரலாம். வாகன மாற்றம் அப்படிங்கிறது நீங்க செய்ய வேண்டிய நேரம். இந்த சனி மாற்றம் சில நேரங்களில் சூழ்நிலை கைதியா மாறினாலும் அனுபவ அறிவாலும் சமயோஜித புத்தியாலும் பிரச்சனைகளை சமாளித்து சாதிக்க வைப்பாரு இந்த சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு.